ஹலோ எவ்ரிவன், கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடருக்கு ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதில் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட மெயின் யூடியூப் சேனலில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வினோதமான ஆப்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லையும் வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் அப்டேட், ரீட் அலவ் த லாஸ்ட் ஃபோக்கஸ். இது என்ன அப்படின்ட்டு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் ஓப்பன் பண்ணி அந்த ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறேன். ப்ரோக்ராம் செட், கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர். கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் ஓப்பன் பண்ணிட்டேன். ரீடிங்ஸ், ஃபீட்பேக், ஆபரேஷன் செட்டிங்ஸ். ஆபரேஷன் செட்டிங்ஸ்குள்ள ஆபரேஷன், எட்ஜ் ஜெஸ்டர், நேவிகேஷன் செட்டிங்ஸ். நேவிகேஷன் செட்டிங்ஸ்குள்ள நேவிகேஷன் செட்டிங்ஸ். சிக்ஸ்த் ஆப்ஷன். One before nav. 朗读记忆的焦点 check box uncheck. இது சைனீஸில் இருக்குது. இப்போ நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறேன். Read aloud the focus of memory check box unchecked. ரீட் அலவ் த ஃபோக்கஸ் ஆஃப் த மெமரி அப்படின்னு சொல்லுது. இதோட யூசேஜ் என்ன அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். Checked. டிஃபால்ட்டாக நாட் செக்கில் இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணிவிட்டு கோ பேக், நம்ம டாக் பேக்லலாம் பேக் பட்டனை நம்ம கொடுக்கும்போது நம்ம எந்த ஆப்ஷனை லாஸ்ட்டாக கிளிக் பண்ணி புதுசாக ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வந்திருந்தோமோ அந்த லாஸ்ட் ஆப்ஷனை அழகாக படிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி ஆக்சசிபிலிட்டி போகிறோம். ஆக்சசிபிலிட்டி கிளிக் பண்ணிவிட்டு டாக் பேக்கை கிளிக் பண்ணுறோம். இப்போ பேக் பட்டன் கொடுக்கும்போது அழகாக டாக் பேக் மேலேயே வந்து ஃபோக்கஸ் நிற்கும். திரும்ப பேக் பட்டன் கொடுக்கும்போது ஆக்சசிபிலிட்டி மேலே ஃபோக்கஸ் வந்து நிற்கும். திரும்ப பேக் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா செட்டிங்ஸ் மேலே ஃபோக்கஸ் வந்து நிற்கும். இது எல்லாத்தையும் அழகாக ஒன்று ஒன்றா படிச்சுட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நேவிகேஷன் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி தான் இதுக்குள்ளே வந்தோம். அதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி தான் இதுக்குள்ளே வந்தோம். ஸோ இப்போ நான் ஒரு வாட்டியும் பேக் கொடுக்கும்போது இது எல்லாத்தையும் அழகாக படிக்கும். ஸோ கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடரை பொறுத்தளவில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நார்மலாக ஹோம் பேக் ஓவரி அப்படின்ற அந்த நேவிகேஷன் பட்டன்ஸ்க்கும் கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடரில் இருக்க கோ பேக் ஃபங்க்ஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கோபேக்ன்ற அந்த கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடரில் இருக்கக்கூடிய அந்த கோபேக் ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக எப்பவும் போல் ஒர்க் ஆகக்கூடியது, எந்த விதமான ப்ராப்ளம் பண்ணாது. ஆனால் இந்த நேவிகேஷன் பட்டன்ஸ் இருக்குல்ல, நார்மலாக கீழே இருக்கும்ல ஹோம் பேக் ஓவரி அப்படின்ற பட்டன்ஸ், அந்த பட்டன்ஸில் இருக்கக்கூடிய பேக் பட்டன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபோக்கஸ் ரொம்ப மோசமாக சேஞ்ச் ஆகும், ஒர்க் ஆகாது. ஏன்னா அது வந்து சிஸ்டம் யூஐ அப்படின்ற இன்னொரு அப்ளிகேஷன், மேலே சென்டரில் இருக்கிறது எப்பவும் போல் வேறு அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ மாற்றி ஸ்விட்ச் ஆகாது, அதில் ஃபோக்கஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நான் ஒர்க் ஆகும்னு சொன்னது என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா, கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடரில் இருக்கக்கூடிய கோபேக் ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகும். ஓகே, நிறையா பேசி நிறைய குழப்பிவிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இன்னும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடரில் இருக்கக்கூடிய கோபேக் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நேவிகேஷன் செட்டிங்ஸ். நேவிகேஷன் செட்டிங்ஸ்னு அழகாக சொல்லுது. நேவிகேஷன் செட்டிங்ஸ் மேலே தான் இப்போ ஃபோக்கஸும் இருக்குது. இப்போ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஆபரேஷன் செட்டிங்ஸ். ஆப்ரேஷன் செட்டிங்ஸ்க்குள்ளே அது மேலே தான் இப்போ ஃபோக்கஸ் இருக்குது. அழகாக ஆப்ரேஷன் செட்டிங்ஸ்னு படிக்குது. டாக் பேக் இந்த மாதிரிலாம் படிக்கும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை வந்து கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த சைனீஸ் ஃபங்க்ஷனை நம்ம நாட்டிக் பண்ணி விட்டோம்னா இதெல்லாம் படிக்காது, ஆனால் ஃபோக்கஸ் இருக்கும். ஹெட்டிங்கை மட்டும்தான் படிக்கும். ஆபரேஷன், எட்ஜ் ஜெஸ்டர்ஸ், ஷார்ட்கட் கெட், நேவிகேஷன் செட்டிங்ஸ். ரிமெம்பர் புட் 朗读记忆的焦 unchecked. அன்செக் பண்ணிட்டேன். இப்போ நான் கோபேக் கொடுக்குறேன். ஆபரேஷன் செட்டிங்ஸ். நேவிகேஷன் செட்டிங்ஸ் தான் சொல்லணும், ஆனால் ஆப்ரேஷன் செட்டிங்ஸ்னு அந்த ஹெட்டிங்கை மட்டும் சொல்லுது. இப்போ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணனா கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் அப்படின்ட்டு ஹெட்டிங்கை மட்டும் சொல்லும், ஆப்ரேஷன் செட்டிங்ஸ்னு சொல்லாது. கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வந்து கோபேக் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எந்த ஆப்ஷனை நீங்கள் லாஸ்ட்டாக கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்களோ அது மேலே அழகாக ஃபோக்கஸ் நிற்கணும், அதை அழகாகவும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட், ஒயிட் லிஸ்ட். இதை ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட், ஒயிட் லிஸ்ட்னா என்னென்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட், ஒயிட் லிஸ்ட்னா என்ன அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அது எங்கே இருக்குன்னா, ப்ரோக்ராம்ஸ், கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர். கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடரில் அட்வான்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரீடிங் செட்டிங். நோட்டிஃபிகேஷன் ரீடிங் செட்டிங்ஸ். நோட்டிஃபிகேஷன் ரீடிங் செட்டிங்ஸ்குள்ள Notification blacklist. Notifications containing blacklisted content will never be read, even if notification whitelist. Notifications. லாஸ்ட் ரெண்டு ஆப்ஷன், நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட், நோட்டிஃபிகேஷன் ஒயிட் லிஸ்ட். இப்போ இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட்குள்ளேயும் நோட்டிஃபிகேஷன் ஒயிட் லிஸ்ட்குள்ளேயும் நம்மளால்
ஒரு சில கீவேர்ட்ஸ் என்ட்ரி பண்ணி வச்சுக்க முடியும், ஒரு சில வேர்ட்ஸ் என்ட்ரி பண்ணி வச்சுக்க முடியும். இதனால் என்ன யூசேஜ் அப்படின்னா, இப்போ கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடருக்குள்ளே என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வருது, நம்ம ஃபோனில் நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும், வாட்ஸ்அப், டெலகிராம், யூடியூப்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். அது எல்லாத்தையும் படிக்கவே கூடாது அப்படின்ட்டு நம்ம கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடரில் டாப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. Automatically read those notifications checkbox unchecked. இதான் அந்த ஆப்ஷன். Automatically read notifications from the notification bar checkbox unchecked. இதுவும் ஒரு ஆப்ஷன். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பேனல்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் படிக்கலாமா வேணாமா அப்படின்றது. செகண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் பாப்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த ரெண்டுமே படிக்கணுமா வேணாமா அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன். இப்போ நோட்டிஃபிகேஷன் ஒயிட் லிஸ்ட் பிளாக் லிஸ்ட்க்கு வரலாம். அந்த டாப்பில் 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நோட்டிஃபிகேஷன் படிக்கணுமா வேணாமா அப்படின்றது. இப்போ நம்ம அதை படிக்க வேண்டாம், எந்த நோட்டிஃபிகேஷனுமே படிக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபோன்லேருந்து நம்ம ஃபோனில் வாட்ஸ்அப்பில் டெலகிராம்லன்ட்டு எந்த நோட்டிஃபிகேஷனும் வராது. அப்படி இருக்கும்போது ஒரு சில பர்டிகுலராக ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்தால் எனக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எப்படி அதை வந்து இங்கே படிக்க வைக்க முடியும். ஸோ அது எப்படி படிக்க வைக்கலாம்னா, நோட்டிஃபிகேஷன் ஒயிட் லிஸ்ட், Notification blacklist, notification whitelist, notification whitelist. இப்போ நோட்டிஃபிகேஷன் ஒயிட் லிஸ்ட்டில் வந்துட்டு நியூ அப்படின்றத கொடுத்தோன்னா ஒரு அப்ளிகேஷனாக காமிக்கும். இப்போ எந்த அப்ளிகேஷன்லேருந்து வர்ற நோட்டிஃபிகேஷனை படிக்கணும், உதாரணத்துக்கு வாட்ஸ்அப், டெலகிராம். இப்போ வாட்ஸ்அப்பை நம்ம இப்போ இந்த நியூ அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா நிறைய அப்ளிகேஷன் காமிக்கும். அதில் வாட்ஸ்அப்ன்றது சூஸ் பண்ணிடணும். அதுக்குள்ளே போனோன்னா ஆட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் வரும். அதுக்குள்ளே நம்ம எந்த நோட்டிஃபிகேஷனை படிக்கணுமோ அதுலேருந்து வரக்கூடிய ஸ்டேபிளான வேர்ட்ஸை வந்து நம்ம இதில் என்ட்ரி பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது உங்களுக்கு ஹலோ அப்படின்ற மெசேஜ் அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக அதை படிச்சிடணும். நோட்டிஃபிகேஷனை படிக்கவே கூடாது அப்படின்ற ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் கண்டிப்பாக படிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹலோ அப்படின்ற அந்த வேர்டை வந்து நீங்கள் அழகாக பார்த்துட்டு வந்து இங்கே என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் படிக்கும். வாட்ஸ்அப்பில் ஹலோ அப்படின்ற வேர்டு வந்து எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வருதோ அப்பப்போலாம் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனை படிக்கும். ஈவன் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து படிக்கவே கூடாதுன்னு டோட்டலாக ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் படிக்கும். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஒயிட் லிஸ்ட். நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட் அப்படின்றது இதுக்கு அப்படியே தலைகீழ. நீங்கள் எல்லா நோட்டிஃபிகேஷனும் படிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் ஒரு சில நோட்டிஃபிகேஷன் மட்டும் ரொம்ப டார்ச்சராக இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் படிக்கவே கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். அதுதான் நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட். இப்போ நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒயிட் லிஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு காமிச்சேன்ல, அதே மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட்டும் இருக்கும். இப்போ அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் ஃபோனில் நம்ம வாட்ஸ்அப், டெலகிராமு இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் எல்லா அப்ளிகேஷன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்ட்டு நம்ம அலோவ் பண்ணி வச்சுருப்போம். கமெண்ட் ஸ்க்ரீனில் அலோவ் பண்ணி வச்சுருப்போம். ஒரு சில நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் படிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னால் அதை மட்டும் அழகாக படிக்க விடாமல் பண்ணலாம். ஸோ அதுதான் நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட்டு. அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் அதில் போய் காமிக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட், நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட், நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். மீட் நியூ, நான் ஒரு சில இதெல்லாம் நிறைய பிளாக் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் இங்கே அப்ளிகேஷன் காமிக்குது. இப்போ நான் ஒரு choose an application, நியூ அப்படின்றத கிளிக் பண்ணும்போது choose an application அப்படின்னு வருது. Android accessible, Android auto, Android Q Easter egg, and Android system web view. நிறைய அப்ளிகேஷன்லாம் ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்குது. Android OSP overlay. இப்போ இந்த ரேண்டமாக இப்போ நான் அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன். Android OSP overlay. இது கிளிக் பண்ணும்போது Android all, cancel, எல்லா நோட்டிஃபிகேஷனும் படிக்கக்கூடாதா இல்லை add, ஒரு குறிப்பிட்ட நோட்டிஃபிகேஷனை மட்டும் பிளாக் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. இங்கே ஆட் அப்படின்றத கொடுத்தோன்னா showing English India QWERTY keyboard, டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ எந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நமக்கு படிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோலேருந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு 50% நெட்டு முடிஞ்சு போச்சு, 90% நெட்டு காலி ஆகிடுச்சு இப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். அது நமக்கு பிடிக்கல அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேபிளான வேர்ட்ஸ் ரெகுலராக அந்த வேர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி வேர்டை வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணி ஓகே கொடுத்துட்டோம்னா அது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் இனிமேல் அது படிக்கவே படிக்காது. ஸோ இதுதான் கான்செப்ட். இது வந்து இன்னும் அப்டேட் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் ஒயிட் லிஸ்ட் பிளாக் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற கான்செப்டை இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ அப்டேட்டுக்கு போகலாம். cancel, notification, commentary screen reader. ஓகே, இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட்குள்ளேயும் ஒயிட் லிஸ்ட்குள்ளேயும் நம்ம வேர்ட்ஸ் என்ட்ரி பண்ணுறது தான்
ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நோட்டிஃபிகேஷன்லேருந்து வர்ற வேர்டை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணணும், எக்ஸாக்டாக என்ட்ரி பண்ணணும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. Main menu. ஸோ அதுக்காக தான் இப்போ ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ் அப்படின்ட்டு கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடரில் ஒரு ஃபியூச்சர் இருக்குது. Current clipboard notification box. இது ஃபங்க்ஷன் லிஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஜெஸ்டரில் கூட அசைன் பண்ணி வச்சுக்கலாம். Notification box. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பாக்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது Notification commentary screen reader 1454 added. என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ம கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர்லையும் சரி மற்ற அப்ளிகேஷன்லையும் சரி என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் இங்கே காமிக்கும். இப்போ இந்த கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடரில் ஆடட் அப்படின்ட்டு நான் அந்த ரேண்டமாக ஒரு அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ணல, அது ஆட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் ஆடட் அப்படின்ட்டு இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆயிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனை படிக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேர்டை வந்து காப்பி பண்ணிட்டு போயிட்டு நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட்டில் போய் என்ட்ரி பண்ணோம், அவ்வளோ ரொம்ப தூரம் போய் சுற்றணுன்ற தேவையில்லை. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டோம்ல, இப்போ இந்த commentary screen reader அந்த கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் ஆடட் அப்படின்ற அந்த நோட்டிஃபிகேஷனை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அது என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையும் எனக்கு காமிக்கும். commentary added. இப்போ ஆடட் அப்படின்ட்டு இருக்குது, கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர்ன்றது இருக்குது, cancel அவ்வளோதான், இந்த 2 தான் இருக்குது. added. இப்போ நான் அந்த ஆடட் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது 编辑关键字支持正则表达式 புதுசாக ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே போகும். Tian Jia Dao by Mingdan. ஆட்டோமேட்டிக்காகவே கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர் ஆட் ஆகிடும். கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடருக்குள்ளே இப்போ இந்த வேர்டு வந்து என்ட்ரி பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். cancel. கேன்சல் இருக்குது. கேன்சலுக்கு மேலே add to whitelist. ஆட் டு ஒயிட் லிஸ்ட், அதாவது நோட்டிஃபிகேஷன் ஒயிட் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறீங்களா, Tian add to blacklist. நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட்டில் என்ட்ரி பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். இந்த கேன்சலுக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் ஒயிட் லிஸ்ட் இருக்கும், கேன்சலுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட் இருக்கும். இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட்டில் என்ட்ரி கிளிக் பண்ணுறேன். notification box ஆட் ஆகிருக்கும். ஸோ இனிமேல் நான் கமெண்ட் ஸ்க்ரீன் ரீடர்லேருந்து ஆடட் அப்படின்ற எந்த விதமான வேர்டு, ஏதாவது ஒரு வேர்டு நோட்டிஃபிகேஷனில் ஆடட் அப்படின்ற வார்த்தை வந்தது அப்படின்னா அது எனக்கு படிக்கவே படிக்காது. ஸோ இதுதான் கான்செப்ட். இவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போ வேறு ஏதாவது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். Gmail 1439 Frenchpod 101. Gmail. இப்போ ஜிமெயிலேருந்து ஃப்ரெஞ்ச் பாட் அப்படின்ற ஒரு இதுலேருந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. Gmail Frenchpod. இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் பாட் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும் படிக்கவே கூடாது அப்படின்னு நினச்சேன்னா, ஆனால் அந்த ஜிமெயிலேருந்து லாங் ப்ரெஸ் பண்ண அந்த நோட்டிஃபிகேஷனை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி கீவேர்ட்ஸை தனித்தனியாக பிரித்து காமிக்கும். இப்போ ஏதாவது ஒன்று ரேண்டமாக நான் கிளிக் பண்ணுறேன். 编辑关键字 Tian cancel. Tian add to blacklist. இப்போ பிளாக் லிஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணனா பிளாக் லிஸ்ட்டில் போய் சேர்ந்துடும். cancel. Notification box. Commentary screen reader. இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம், ஆட் பண்ணதை தெரியாமல் ஆட் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா notification reader. Notification whitelist. Notification blacklist. நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ்க்குள்ள வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பிளாக் லிஸ்ட்டோ ஒயிட் லிஸ்ட்டோ எதில் ஆட் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷனாக காமிக்கும். New Meet Google. நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் இப்படி வரிசையாக காமிச்சிட்டே வரும். Android system. அதெல்லாம் அந்த Delete Android system. அப்ளிகேஷனை டோட்டலாக delete பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா Delete cancel. Okay. Notification blacklist. delete ஆகிடும். லாங் ப்ரெஸ் பண்ணி delete ஓகே கொடுத்தீங்கன்னா delete ஆகிடும். Advanced call man audio Android commentaries Android OS overlay. Delete Android. Okay. Notification blacklist. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம தேவையில்லாதெல்லாம் delete பண்ணிக்கலாம். Audio commentary screen reader. Back. Audio commentary screen reader. இந்த கமெண்ட்ரி ஸ்க்ரீன் ரீடர்லாம் இப்போ ரீசெண்டாக நம்ம ஆட் பண்ணது. Delete commentary. Okay. Notification blacklist. ஸோ ஓகே, இதுதான் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் ஒயிட் லிஸ்ட் பிளாக் லிஸ்ட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ரீசெண்டாக கொண்டு வந்த அப்டேட். அடுத்ததாக நோட் இன்ஃபோ அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு ஃபியூச்சர் ஃபங்க்ஷன் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதோட யூசேஜ் என்ன அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். Main Cans GD and Xiangqing. இதான் அந்த ஆப்ஷன். இப்போ நான் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன். இதை நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். Lazing Android widget image button. இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இந்த நம்ம லாஸ்ட்டாக எந்த பட்டனை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த
ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணமோ அந்த பட்டனை பற்றின டோட்டல் இன்ஃபர்மேஷனே நமக்கு சொல்லும். அது எவ்வளோ பிக்சலில் இருக்குது, அதோட லொக்கேஷன் என்ன, அதோட ஐடி நேம் என்ன, அதோட விஜிட் நேம் என்ன, அது எந்த பேக்கேஜில் இருக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நமக்கு கொடுக்கும். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கோ அந்த பட்டன் மூலிமா நிறையா யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு தான் இந்த நோட் இன்ஃபோ அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது பிரிங் நோட் இன்ஃபோ அப்படின்ற இன்னொரு ஃபங்க்ஷனும் நான் கூட எக்ஸ்டென்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தேன். சென்டர் பாயிண்ட் ஆஃப் நோட் பொசிஷன்ஸ், சிம்பிள் நோட் இன்ஃபோ அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் சர்வரில் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ அதை வந்து இங்கே ஃபங்க்ஷனாகவே டைரெக்டாகவே கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் யூஸ் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்பெல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒரு எக்ஸ்டென்ஷன் கூட க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பதிலாக கூட ஃபங்க்ஷன் ரீட் கேரக்டர் பை கேரக்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கூட இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இன்ஃபர்மேஷன் நோட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன். Leasing Android with WinZ null 辅助功能说明 record CUNID SUOIN ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு பட்டனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த பட்டனை பற்றி டோட்டல் இன்ஃபர்மேஷனை நமக்கு சொல்லும். இதுதான் இந்த நோட் இன்ஃபோ அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ். அடுத்ததாக வால்யூம் கீஸ் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷனோ ஃபங்க்ஷனோ எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம அதில் அசைன் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த வால்யூம் கீஸை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு 1 செகண்ட் டைம் ஆகும். அதை 1 செகண்ட் கழிச்சு தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அதை குறைச்சி ஆஃப் செகண்ட்லேயே நீங்கள் வால்யூம் கீஸில் அப் கீயோ டவுன் கீயோ லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் செகண்ட்லேயே ஒர்க் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வால்யூம் அப் கீழே வந்து எட்ஜஸ்டஸ் ஆஃப் ஆகிற மாதிரி திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆன் ஆகிற மாதிரி நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் அதில் வச்சுருக்கேன். இப்போ வால்யூம் அப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். எட்ஜஸ்டஸ் செட்டிங்ஸ் அவ்வளோதான். இப்போ எட்ஜஸ்டஸ் வந்து உள்ளே போயிட்டு ஆஃப் ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சிஸ்டம் லான்ச்சர். இதுக்கு முன்னாடி நான் வெளியே இருந்து ஏதாவது மீட் இருக்கும்ல, கூகுள் மீட்டில் ஏதாவது மீட்டிங் நடக்கும்ல, அதுக்குள்ளே போகிற மாதிரி நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் இதில் வச்சுருந்தேன். முன்னாடி அது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இப்போ யார் டீச்சர்ஸு சர்ஸ்லாம் வந்து நம்மளை கூப்பிடும்போது டக்குன்னு நம்ம வெளியே இருக்கும்போது உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 1 செகண்ட் டிலேயாக இருந்ததுன்னா அது உள்ளே போயிட்டு மைக்ரோஃபோனை கண்டுபிடிச்சி ஆன் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடும். அதனால தான் நான் வால்யூம் கீஸில் வச்சுருந்த அந்த எக்ஸ்டென்ஷனையும் எடுத்துட்டேன். இப்போ வேறு இதில் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. 1 செகண்ட்லேருந்து ½ செகண்டாக குறைச்சதுனால நமக்கு தேவையான நேரத்தில் டக்குன்னு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த நியூ அப்டேட்டில் ப்ரொவைட் பண்ண நியூ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஆப்டிமைசேஷன் தான். நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பக்ஸ்லாம் இருந்ததுன்னா சரி பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இந்த உலகத்தில் கிரியேட் பண்ணப்பட்ட வினோதமான ஆப்ஸ் பற்றி நான் போட்ட வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸ்டே அமேசிங்.